ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்பாவோட ஃபியூனரல் தான் வந்து காட்டுறாங்க. லீ கூட வந்து மரியாதை செலுத்துற அப்படின்ற பேர்ல அவரோட சாவுக்கு இவர் தான் வந்து காரணம் அப்படின்றத இன்டைரக்டா வந்து சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த விஷயத்த தாங்க முடியாம போய் நம்ம லீய போய் வந்து அடிக்கிறாரு. நம்ம லீயோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவன போய் அடிக்க வந்து போறாரு நம்ம ஹீரோவ. பட் நம்ம லீ என்ன பண்றாரு, வேணாம் விடுறான்னு சொல்லி விட்டுருவாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, உன்ன நான் வந்து கொல்லாம வந்து விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுவாரு. நம்ம இல்லையா பாக்கலாம்னு நீ என்னதான் பண்ற அப்படின்றத வந்து நானும் வந்து பார்க்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வந்து சொல்லிட்டு வந்து போயிடாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆளுங்க எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்ணுவாரு, தனியா வந்து கிளம்புவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டா வரேன், எங்க போறேன் என்னன்னு சொல்லி விசாரிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவா நான் வந்து லீயை தான் வந்து பார்க்க போறேன், அவனை வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன், எங்க அப்பாவோட சாவுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து போவாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எல்லாம் வந்து போல, உனக்கு வந்து கோழத்தனம், உங்க அப்பாவை வந்து இங்க ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் அவங்க கிட்ட வந்து போறேன்னு சொல்றேன், இதை பாரு ரைசி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கோவப்பட்டுறாரு. என்னன்னா நான் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு தான் வந்து தெரியும், எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே கொதிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸை வந்து இங்க வந்து கொட்டிடுவாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இதை பாருப்பா இப்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் கிடையாது, இந்த டைம் நீ உங்க அப்பா கூட தான் வந்து இருக்கணும், மனசு விட்டு அழுதுரு, அதுவே வந்து பெரிய இதுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூனலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு அது இதுன்னு வந்து கொடுக்குறாங்க. நம்ம குண்டு பையன் பாத்தீங்கன்னா அந்த சோகத்தை எப்படி வந்து வெளிப்படுத்துன்னு தெரியாம அதிகமா வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் வந்து சரி பரவாயில்ல விட அவங்க வந்து சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாமே பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் அந்த கிழவனை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம கிழவனா இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷனா வந்து பேசுறேன், இது பாரு இவங்களுக்காகவாது நீ கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும்ப்பா, நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் பரவாயில்ல, நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கிழவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் மோட்டிவேஷனும் கொடுக்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கான அந்த சடங்கு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீயை தான் வந்து காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில வந்து போயிட்டு இருக்கு, ஏன்னா அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் விஷயமாக தான். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா டேரக்டர்ஸ் கிட்ட கேள்வி எல்லாம் வந்து கேட்டுருக்காரு, இந்த மாதிரி கம்பெனி வந்து மறுபடியும் வந்து இது பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நீங்களே டேரக்டர்ஸா இருந்து என்ன பிரயோஜனம், உங்களுக்கு காசு சம்பளம்னு சொல்லிட்டு நான் வெட்டியா வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உயிர் பயத்துல வந்து இருப்பாங்க, ஏன்னா இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற பேர்ல. நம்ம லீவ் பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஒரே ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாரு, ஏன்னா இப்போ ஒரு டவுன் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாருல, அதுல இருக்க அபார்ட்மெண்ட் எல்லாமே பாதி விலைக்கு வந்து கொடுக்க போவதாகவும் கட்ட போற எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா பிரீமியமா வந்து கட்ட போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இது வந்து ஆட் கொடுக்கணும்ல, சோ அதனால பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. பட் இங்க இருக்கிற டேரக்டர்ஸ் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்போதைக்கு மீடியா கூட நமக்கு வந்து சப்போர்ட்டா கிடையாது, சோஷியல் மீடியா எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு இந்த பிரச்சனையால, சோ அதனால அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் வந்து தேவை சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீவும் சரி அவரோட அசிஸ்டன்ட் சரி கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவ் மட்டும் வந்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீ வந்து சப்போர்ட் பண்ணவங்க ஒரு 4 பேரு அவங்கள தான் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லீயை எப்படியாவது வந்து ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அப்ப கரெக்டா லீ வந்து இது எல்லாத்தையும் வெளில இருந்து கேட்டுட்டு அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அப்பதான் நட்டு வைப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள் வந்து டம்மு டம்மு வந்து வச்சிருக்காங்க. இங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க நம்ம லீயா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்கும் போது எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணீங்க செஞ்சீங்க, இப்ப நான் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இருக்கேன், நீங்க என்ன என்னைய வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க, சோ அதனால பாத்தீங்கன்னா உங்க யாரையும் நான் சும்மா வந்து விட மாட்டேன், நான் மாட்டல் தான் உங்க எல்லாரும் சேர்த்து நான் வந்து மாட்டி விட்டுறேன். அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் நான் எது தெரியுமா எடுத்துட்டு வந்தேன், நான் உங்களுக்காகவே வந்து குழியெல்லாம் வந்து தோண்டி வச்சிருக்கேன், அதுல வந்து இந்த பிளான்ட் வந்து வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி உங்களை சாவச்சிட்டு கூட நான் இதை வந்து வைப்பேன், அது உங்க பேரையும் வந்து நான் வைப்பேன், சோ அதனால வந்து என் பேச்சு எல்லாரும் கேளுங்க, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து காப்பாத்த பாருன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டி விட்டுறான். சோ இந்த சீன் அப்படி கட்டாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இந்த செத்து போனார்ல இப்போ, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் போல, சோ அவருக்காகவே என்ன பண்றாங்க எல்லாரும் இங்க வராங்க, கூடவே ஒரு சாம்பலையும் எடுத்துட்டு வராங்க, அவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே வந்து அவருக்கு ஆர்டர் பண்ணி அவரோட பிளேஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அப்போ அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வயசானவர் கூட சில மொமெண்ட்ஸை வந்து அங்க வந்து ஷேர் பண்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாஸ்டையும் வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாரு, சோ ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா சேம் இதே ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து கொண்டு வந்தீங்க, பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணுவாங்க. பட் அந்த தாத்தா என்ன பண்ணுவானா, நான் ஆரம்ப கட்ட காலத்துல இப்படிதான்டா இருந்ததோ, இந்த நூடுல்ஸ் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், சோ இதெல்லாம் நான் வந்து மறக்கவே மாட்டேன், இப்ப என்ன ஃபேன்சி ஹோட்டலுக்கு போனானே எங்க போன இந்த எல்லாமே ஒண்ணு
அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியை ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட வந்து இனிமேல் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்களா, சோ நீ என் கூட வந்து இருங்க, என் அப்பாவாவே இருங்க அப்படிங்குவாரு. பட் அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கிண்டலா வந்து பேசி, டேய் இப்படிலாம் வந்து பேசுறதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னு வந்து இது பண்ணுவாரு. பட் நம்ம ஹீரோ வந்து கோச்சுப்பாரு, சரி ஓகே என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போய் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுதுப்பா, நீங்க வந்து என்னை பத்தி எப்படிலாம் வந்து பேசி வச்சிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சாகத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருப்பாருல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாரு, நம்ம அந்த லீயை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. சோ இந்த சீன் அப்படியே பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கமிஷனர் வந்து காட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்குல்ல, அவரோட கொலை கேஸ பாத்தீங்கன்னா வந்து மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம லீக்காக தான் வந்து இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம வந்து அவனுக்காக வந்து பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு இதுலதான் இருக்காரு. ரொம்ப எல்லாம் கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண மாட்டாரு. அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம லீ கிட்ட இருந்து இவருக்கு வந்து கால் வருது. என்னன்னா, இவர் இந்த விஷயத்த மறைச்சதுக்காகவும் அது மட்டும் கிடையாது, இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்றதுக்காக நீங்க நாட்கள் இப்ப அந்த கமிஷனர், சோ அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஜாயின் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த லீ தான் வந்து சொல்றாரு. இது கேட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் கிடையாது, இது வெல்கம் செரமனிலாம் கூட இருக்கலாம், அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீ வந்து சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீயோட அசிஸ்டன்ட் வந்து ரெண்டு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து இது பண்ணி தேடிட்டு இருப்பாங்க, அவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயம் நம்ம லீக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்றான்னு இந்த மாதிரி அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். ரெண்டாவது ரீதியும் என்னன்னா, நம்ம சுற்றுமுடி லேடி பாத்தீங்கன்னா அவங்க பிரசிடென்ட் ஆனது ரொம்ப வந்து நோய் நொடின்னு இருக்காங்க. சோ அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு வழி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம லீயோட அசிஸ்டன்ட் சொல்ல, நம்ம லீவும் பாத்தீங்கன்னா அதை நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, நேரா நம்ம சுற்றுமுடி லேடி கிட்ட தான் வந்து போறாரு. இந்த சுற்றுமுடி லேடியா லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த டவுன் ப்ராஜெக்ட் வர போறல, சோ அதுக்காக எக்ஸ்ட்ரா கமெண்ட் வந்து போட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம லீ வந்து வர என்ன பண்றாங்கன்னா, நம்ம சுற்றுமுடி லேடிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வரப்போற நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு பென்ட் ஹவுஸ், இந்த பெரிய வீடு எல்லாம் இருக்கும்ல, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான விஷயத்த எல்லாமே காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கொடுத்தா நான் வந்து உங்க சைடு வந்துடும் நினைக்கிறீங்களா, அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சாச்சு மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம லீயும் பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீ இதை மட்டும் கமெண்டா மட்டும் கொடுத்துட்டு போயிடாரு. நம்ம சுற்றம் லேடிக்கா, ஐயோ இவன் வேற ஏன் டார்ச்சர் பண்றானே அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடும். வெளில வந்து நம்ம லியோ எல்லாம் என்ன ஹீரோ மாதிரியே வந்து இருக்கானுங்க, ரொம்ப நேர்மை நியாயம் அப்படி இப்படின்னு இருக்கானுங்க சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் புலம்புறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து காட்டாக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த லீயோட ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த டவுன் ப்ராஜெக்ட், அதை பத்தின ஆட் எல்லாம் வந்து வெளில வந்து வச்சிருக்காங்க, போஸ்டரா வந்து வச்சிருக்காங்க. பார்த்தா எல்லா வீடுமே 50%, அதாவது ஆஃப்ல ரேட்ல வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் சரி ஓக்கும் சரி ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோசமா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்புவாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ் என்ன பண்றாருன்னா, இது ரிலேட்டடா ப்ரெஸ்ஸும் கான்ஃபரன்ஸும் வந்து வைக்கிறேன். ஏன்னா நாங்க பண்ண தப்ப நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அதே மாதிரி இனிமேல் நடக்க போற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்க வந்து பக்காவா வந்து பண்ணி தரோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதான் அபார்ட்மெண்ட்டே ஹாஃப் ரேட்டுக்கு வந்தாச்சு, சரி இதுக்கு மேல எப்படி மக்கள் வாங்காம இருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நேர்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம லீவோட ஸ்டாக் ரேட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஏறி இருக்கு. இது லீவும் பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீடை தான் வந்து காட்டுறேன். இதை பார்க்கவே எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு, மக்கள் வந்து அவங்க வீட்டை கூட கவலைப்படாம இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு வந்து முடிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து நம்ம என்ன பண்றாரு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது, நம்ம பழையபடி நம்ம டெக்னிக்கை வந்து சரி பண்ணியே ஆகணும், எடுத்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வீர வசனமா வந்து போராடுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வரும்போது மண்டி போட்டு இந்த மாதிரி வந்து நீங்க மட்டும் தனியா வந்து போராடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பாதீங்க, எங்களையும் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவா, நான் ஏன்பா அந்த மாதிரிலாம் வந்து இருக்க போறேன், நான் வந்து உங்களை மட்டும் கிடையாதோ இங்க இருக்க எல்லாரையும் வந்து என்னோட பிளான்ல வந்து சேர்த்துக்க தான் போறேன், இனிமேல் ஒரு ஃபேமிலியா வந்து போராட போறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷாக்கு, ஏன்னா அது ஹீரோ இப்படி வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிளான் போடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா லியோட அசிஸ்டன்ட் தான் வந்து காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான், அந்த மேனேஜர் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு, சோ அவனை வந்து நேரடியா வந்து கொண்டுடலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோட ஆளுங்க என்ன பண்றாங்க, உஷாரா இந்த மேனேஜரை வந்து கூட்டிட்டு வந்து போயிடுறாங்க. கூட்டிட்டு வந்து நேரா பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கும் வந்து வந்துடுறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு மாதிரி வந்து போட்டுடுறாங்க. இதுல இந்த மேனேஜர் பையபுலிக்கு பாத்தீங்கன்னா உடம்பு எல்லாம் செம்ம வலி போல, ஏன்னா இவங்க பண்ற டார்ச்சர் போல, அப்படியே அங்க இருக்க மருந்தவர் சாப்பிடலான்னு வந்து பாக்குறது. பட் தாத்தாவா டே உனக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல, நீ இல்ல அதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா சரி விடுங்க சார் என்னவோ பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் அதை பத்தி தான் வந்து யோசிச்சிருக்காங்க. அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, சார் நாங்க வந்து ஜஸ்ட் வந்து இன்வால்வ் தான் ஆனோம். அந்த பணத்தை வந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த இதுக்கு தான், அந்த பைன் ஃபார்ம்ல இருக்குல்ல, அதான் அந்த கார்டனுக்கு அதுக்கு தான் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அது எங்களுக்கு மேல தெரியாது சார்ன்னு அந்த மேனேஜர் பையன் சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னா பணம் அங்கதான் வந்து இருக்கணும். அதை எப்படியாவது நம்ம வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை ஒரே டைம்லயே வந்து போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா டென்ஷன் ஆகுற, ஏன்னா அந்த மேனேஜர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் போட்டு பலார் பலார் வந்து அடிக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சாரி சார் என்னால வந்து இது பண்ண முடியல, அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, இனிமேல் நான் கொஞ்சம் உஷாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் அந்த அசிஸ்டன்ட் பைபிளையும் பார்த்தா கெஞ்சிரு. பட் நம்ம லீ பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கோவம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங் என்ன பண்றாங்க, எது பார்த்தாலும் அந்த பணம் அந்த கார்டன்ல தானே இருக்க போகுது. சோ அதனால அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரோன் இருக்குல்ல, அந்த அந்த இது இந்த கேமரா வச்சு பாக்குறது, சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா வந்து இது பண்றாங்க. பட் ஆனா அந்த கார்டனுக்குள்ள அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு. சோ அந்த செக்யூரிட்டி மீறி பணத்தை வெளில எடுத்துன்னு வருது இம்பாசிபிளான ஒரு விஷயம். சோ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, நம்மளால தான் உள்ள போக முடியல, அதை வெளில எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த ஒரு வீடுன்னு இருந்தா எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, சத்தம் இருக்கும், குப்பை வந்து பக்கத்து வீட்டுல போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவோம்ல. சோ இதை பாத்தீங்கன்னா இவங்க மாஸ் லெவல்ல பண்றாங்க. என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போன் அடிச்சு இந்த மாதிரி சத்தமா இருக்கு, இந்த மாதிரி குப்பை போடுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப வந்து என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதனால டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு கார்டன்ல போய் பாருங்க, அதான் நம்ம லீயோட கார்டன்ல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டர் வருது. சோ இந்த சீன் அப்படி கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீயை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம லீ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மிரட்டி வச்சிருக்காரு. அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பயம், என்னடா அது இவங்க கிட்ட வந்து மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்றது இந்த வேலை எல்லாம் வந்து பாத்துருக்காங்க. அவனுங்களே வந்து சொல்றானுங்க, இந்த மாதிரி ஹோட்டல தான் இங்க வந்து மிரட்டினீங்க, இங்கே வந்து இங்க எப்படி மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆளுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த லீயோட அந்த கார்டனுக்கே வந்துடுறாங்க. என்னன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸா வந்து இந்த இடத்த வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. பட் உள்ள வந்து அலோ பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கேங்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போலீஸ் கூப்பிடுவோம் அது கூப்பிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க, இந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்து உள்ள இருக்காங்க, நீங்க இன்னொரு நாளுக்கு வாங்கட்டு. ஆனா எப்படியும் நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா ஏதோ மிரட்டி நம்ம குண்டு பைப்புல இவங்க எல்லாருமே மிரட்டி எப்படியோ பாத்தீங்கன்னா உள்ள பத்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லீயும் வந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இவ ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்க்கவே வந்து வந்துடுறாரு. நம்ம லீக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கோவம் வருது, நீ எப்படிடா இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா, ஓ எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க, கமிஷனர்ல இருந்து எல்லாமே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒண்ணும் கிடையாது, ஒரு விஷயத்த உங்ககிட்ட காட்டு போகணும்னு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கார்டன்ல இறந்து போனவங்க வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க, பேர்லாம் நட்டு வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க போல. அதை நம்ம ஹீரோக்கும் அமிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இங்க இருக்கிற எல்லா ஆளுங்கிட்டயும் வந்து காட்டுறாங்க. இதுல அந்த அபிஷியல்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. நம்ம லீக் பாத்தீங்கன்னா, டே இந்த மாதிரி எல்லாம் பண்ண உன்னை சாவடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவா, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்து கிளம்புறேன், இனிமேல் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீ என்ன பண்றாருன்னா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, இதே மாதிரி ஹீரோ வந்து நமக்கு ஏதோ வந்து ட்ராப் மாதிரி வந்து செட் பண்றான், அவன் ட்ராப்லயே நம்ம வந்து போகும், முதல்ல என்ன பண்றான்னா அந்த லாரியில இருக்கிற நம்பர் பிளேட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு மாத்தி விட்டுரு, அதே மாதிரி பணத்தை பத்திரமா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் வந்து போடுறான். அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஒரு 3 ட்ரக் வந்து கிளம்புது. முதல் ட்ரக்ல பாத்தீங்கன்னா நம்ம லீயோட அசிஸ்டன்ட் வந்து போறாரு. அப்ப அந்த 3 ட்ரக்கையும் வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்ல வந்து போகுது. சோ அந்த 3 ட்ரக்கையும் வந்து 3 பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங் வந்து ஃபாலோ பண்ணுது. 2வது ட்ரக் பாத்தீங்கன்னா அந்த மதர்ஸ் கேங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. 3வது ட்ரக் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ்னோட கையாளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ற ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி அதுல லீவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இறங்கி வந்து போயிடாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிக்காரு, சரி ஓகே பணம் இதுக்குள்ளதான் இருந்தா இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எல்லாம் ஆளுங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது லீயோட ட்ராப்னு. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஆட்கள் வர வர பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எல்லாரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. நம்ம கிழவெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணிட்டு வந்து எஸ்கேப் ஆறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை சமாளிக்க பாக்காங்க. பட் முடியல. பட் நிறைய பேர் வரதுனால ஃபைட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டிங்லாம் வந்து போகுது. பார்த்தா அது ஸ்லோ மோஷன்ல வேற போதா, செம்ம காமெடியா வந்து இருக்கு. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம கிழவர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு கார் எடுத்துட்டு வந்து எல்லாரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா லீவோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ வந்து கத்தியால வந்து குத்த போவாரு. பட் நம்ம கிழவன் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து அந்த கத்தி குத்த அவர் வந்து வாங்கிப்பாரு. இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கஷ்டமாச்சு, ஐயோ கிழவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் கார்ல ஏறி வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த கிழவனா அப்படியே ஒரு மாதிரி வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த மாதிரி நீங்க ஒன்னும் ஆகாதே, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பதறாங்க. அப்ப நம்ம குண்டு பையன் இல்லையா, இந்த மாதிரி ரத்தமே வரலையே, உண்மையிலேயே ஒரு கத்தி குத்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுமே வந்து
கேக்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிக்க பார்த்தா இந்த கிழவன் வந்து நல்ல வேளை புக்கு வந்து வச்சிருந்தனால அந்த புக்ல தான் வந்து கத்தி பட்டிருக்கு. நல்ல வேளை இந்த கிழவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த கிழவனை பாத்தீங்களா எனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டேங்குன்னு நினைச்சு எனக்காக இப்படி வந்து எல்லாருமே வந்து பயந்துருக்கீங்க. பார்க்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? அதுவும் ஹீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப வந்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா வந்து சிரிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அடியில இருந்து அப்படியே சிரிப்பா வந்து மாறிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் அந்த சுற்றமுடி லேடி தான் வந்து காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம லீவோட அந்த கார்டன் கிட்ட தான் வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து முன்னே வந்து பிளான் போட்டு வச்சிருக்காரு. சப்போஸ் லீ வந்து நம்மள ஏமாத்துறதுக்காக முன்ன சில வண்டிகள் அனுப்பிச்சிட்டு பின்னாடியே வந்து அவனே வந்து வரலாம். சோ அதனால நீ வீட்டுக்கிட்டயே வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்களோட பிளான் படி அந்த லீ வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ப்ளூ கலர் ட்ரக்ல பாத்தீங்கன்னா வந்து காசு எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து போறான். நம்ம ஹீரோயினும் அந்த சுற்றுமுடி லேடியும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் அவன் எங்க போறான்னா அவங்க இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போறான். பார்க்கிங் லாட்குள்ள வந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோவும் நம்ம சுற்றுமுடி லேடியும் பாத்தீங்கன்னா அவனை வந்து மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டயே வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு ஒவ்வொரு வீட நம்ம சர்ச் பண்ண முடியாது. அவனுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு பர்சனலா ஒரு வீடு வச்சிருக்கான். சோ அததான் நம்ம வந்து பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளானுக்கு வந்து வந்துடுறாங்க. நம்ம லீவும் பாத்தீங்கன்னா எங்க வருவாருன்னா அந்த எக்ஸ்பிரஸோட வீடு தான் இப்போ வந்து காலியா இருக்குல்ல. சோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா காசையும் வந்து வச்சிட்டு இருக்காரு. இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லீக்கு சப்போர்ட் பண்றாங்களா சில ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க. இந்த லீயை எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கமிஷனரையும் வந்து கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட வந்து சார் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதே மாதிரி இதையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும் புரோட்டோகால் படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணா அந்த கமிஷனரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே சார் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. சோ லீக்கு இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு வந்து தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீடு தான் வந்து காட்டுறாங்க. அந்த பணத்தை நம்ம லீ வந்து எங்க வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மண்டே பிச்சுடி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சுற்றுமுடி அடி சாப்பிடறதுக்கு எல்லா ஐட்டமையும் எடுத்துட்டு வரும். அந்த சுற்றுமுடி அடிக்கு நம்ம ஹீரோயிட அக்கா பாத்தீங்கன்னா ஷாக் ஐயோ இவங்க எப்படி இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் இவங்களுக்கே வந்து தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கூட பிறந்தவங்க சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு நம்ம சுற்றுமுடி அடி எடுத்துட்டு அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பணம் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிலர் வந்து கம்யூனிட்டி ஹால்ல இருக்கும் இல்ல வந்து இந்த ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்றாங்க. பட் மேனேஜர் என்ன சொல்றாரு அது ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ற ஏரியா சார். சோ அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்றாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் காலியா இருக்க ஒரு வீட்டுல வச்சாதான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 வீடு வந்து எங்க கண்ணுல வந்து பாடுது. இதுல சில வீடு பாத்தீங்கன்னா சில ரீசன்ஸ்க்காக வந்து வரமாட்டேன்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல அவரோட வீட்டு பாத்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் வந்து காலியா தானே இருக்கு. சோ அந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டவர் தான் என்ன பண்றாரு அந்த வீட்டோட லாக் வந்து ஓபன் வந்து பண்ணிடுறாரு. உள்ள போய் பார்த்தா எல்லாம் பாக்ஸா இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா பணம் எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ இவ்வளவு பணம் வந்து இவனுக்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட் மட்டும் கிடைக்கல மத்த அபார்ட்மெண்ட்ஸ்லயும் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. இப்ப இந்த பணத்தை நம்ம என்ன பண்றது பேசாம ரிப்போர்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு சுற்றுமுடி லேடி சொல்ல நம்ம ஹீரோவா அது முடியாது அவனுக்கு போலீஸ்லயே வந்து ஆள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடும் அவங்க அக்காவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெஜரையும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவனோட பேர் சுத்தமாவே இல்லை. இப்ப என்ன பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த பணம் வந்து மக்களுக்கும் சொந்தமானது நமக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு. சோ அதனால இங்க இருக்க மக்கள் கிட்ட பப்ளிக்கா வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து மேனேஜரும் நம்ம ஹீரோட அக்காவும் தான் வந்து பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி லீ தான் வந்து இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் மக்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ பண்ணட்டும். இவங்களும் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு வந்து போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது. தப்பு பண்ணிட்டோம். சோ அதனால தண்டனை அனுபவிச்சு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு வராங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த விஷயத்த பப்ளிக்கா எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்கு எல்லாருமே காவலா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவும் இந்த ஓவும் தான் இருக்காரு. நம்ம ஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு வைக்க வந்து சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க வந்து ஜெயிலுக்கு போனாலும் வந்து பரவாயில்ல. நான் வந்து உங்களுக்காக வந்து வெளில வரும்போது மேங்கோ கேக்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க தான் வந்து பேஸ்ட்ரி எல்லாம் வந்து வைக்க போறீங்களா அதான் அந்த ஷாப் மாதிரி இல்ல கேக் ஷாப் எல்லாம் இருக்காங்களா. சோ அதனால உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா எனக்காக ஏன் சார் இதெல்லாம் வந்து பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓ என்ன பண்றாரு இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு லேடிஸ் மேல நம்பிக்கையே இல்லை. நீங்க வந்து அப்புறம் எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி போட்டவர் குண்டு பையில தான் வந்து காட்டுறாங்க. அந்த குண்டு பையனுக்கும் தூக்கம் வருது போல அவனால கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுமுறை லேடியும் அந்த மேனேஜர்
மேனேஜரை தான் வந்து காட்டுறாங்க. அந்த சுற்றுலா லேடி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல சார், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களை வந்து வெளில எடுக்க நாங்க வந்து ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் எப்படி பேசிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து தூங்காம இருக்க, கொஞ்ச நேரம் வேணா என் ஷோல்டர்ல சாஞ்சி தூங்குங்க அப்படின்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாய போவாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கிழவு வந்து இப்போ எடுத்துரும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டோம்னா அதான் எதுவும் நடக்கல, இல்லாம எதுக்குமா வந்து என்ன பார்த்தாலே பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இதுங்க மூணும் பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் வந்து வெளில வந்து போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி உங்க அக்கா வந்து ஜெயிலுக்கு வந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வேணா உங்க அக்கா ஸ்தானத்துல நான் வந்து உன்னை வந்து பாத்துக்கிறேன், நீ வந்து படி, உன் செலவுல நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டேடி லாங் லிக்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன இதுன்னு எனக்கு சரியா வந்து தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இதுக்கான அர்த்தம் உனக்கு என்னன்னு வந்து தெரியுமா, இது ஒரு கேரக்டர், இது வந்து ஜூடி இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணிப்பாங்க, கடைசியில 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீ இப்ப சொல்றது இப்ப என்ன சொல்ல வர எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா, ஐயோ நான் அந்த அர்த்தத்தெல்லாம் வந்து சொல்ல வரலன்னு வந்து சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோனா ஐயோ சாமி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. இந்த பண விஷயத்த பாத்தீங்கன்னா வெளில பக்கத்து கிட்ட எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கேமரால இருந்து எல்லாமே வந்து வீடியோல ரெக்கார்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை பத்தி பெரிய ஸ்பீச்சா வந்து கொடுத்து நம்ம ஹீரோயினோட அக்காவும் மேனேஜரும் பாத்தீங்கன்னா இந்த தப்பு ஒத்துக்கு ஜெயிலுக்கு எல்லாம் வந்து போக போறாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து போஸ்டரும் பேம்ப்ளெட்ஸாவும் இருக்கு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஷாக்கிங், என்ன இருக்குது, என்னடா இது, நேத்து வரைக்கும் காசு இருக்கு இதுக்குள்ள இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு மெசேஜ் அது பார்த்தா இந்த கிழமை என்ன பண்ணிருக்கு, இருக்கிற எல்லா காசையும் வந்து அடிச்சுட்டு வந்து போயிடுச்சு. சோ இத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கும் ஷாக், அடே கிழவா என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி வந்து கத்துறாரு. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. பாய் பாய்.